இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வணக்கம். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் வீரப்பநாயக்கன்பட்டி பஞ்சாயத்து காட்பாடி கிராமத்திலேருந்து பேசுகிறோம். கடந்த ஒரு 30 ஆண்டாகவே எங்களுக்கு பஸ் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. இன்னொன்று, பஸ் போய் எம்எல்ஏ கிட்ட பேசினாலும் பஸ்ஸு வந்து ஒரு 2 நாளைக்கு அனுப்புகிறாங்க, அதுவும் அன்டைமில் அனுப்புகிறாங்க. யாருக்கும் தேவையில்லாத டைமில் அனுப்பி அதுக்கப்புறம் யாரும் பஸ்ஸு ஏறுறதில்ல அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சிட்டு பஸ்ஸு வரதில்லை. நேற்று போயிட்டு எம்எல்ஏக்கு பார்த்து பேசினோம். நேற்று தேவையில்லாத டைமில் பஸ் வருது, இன்றைக்கி காலையில் பஸ் வராமல் நிற்கிது. இதே தான் தொடருது. தயவு செஞ்சு எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும்படி முதலமைச்சர் அவர்களுக்கு கேட்குறேன். விஜய் அண்ணா வணக்கம். எங்களுக்கு வந்து பஸ் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. நாங்கள் வந்து காட்டு வழியாக நடந்து வரோம். எதுனா நடந்துருமான்னு பயமாக இருக்குது. எங்களுக்கு பஸ் விடுங்க. 3 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். தினமும் கால் வலிக்குது, அதனாலே லீவ் போட்டுக்கிறீங்க தினமும். அதனால எங்களுக்கு பஸ் வசதி விடுங்க, இல்லைனா நாங்கள் ஸ்கூலே போக மாட்டேங்க. விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் இன்னொரு வேண்டுகோள். எங்கள் ஊரில் லைப்ரரி வசதி கிடையாது. இன்னொன்று, விளையாட்டு மைதானம் கிடையாது. யாருமே ஊரில் விளையாடுறது கிடையாது. எல்லோரும் சின்ன சின்ன பசங்களாம் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸும் இந்த லைப்ரரியும் இருந்தால் அந்த போதைப் பொருள் பழக்கம் கம்மியாகும். இன்னொன்று, போதைப் பொருள் விழிப்புணர்வு வந்து எங்கள் ஊருக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் பேசினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் என்னோட ஊர் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். வணக்கம். நாங்கள் 30 வருஷமாங்க இருக்குதுங்க. பஸ் வசதி எங்களுக்கு கிடையாது. பிள்ளைங்களுக்கு நடந்து போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் நடந்து போகுதுங்க காட்டு வழியில். அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. வந்தால் தான் பிள்ளைங்க வருதா இல்லையான்னு நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் பயந்துன்னு கிடக்குறோங்க. நீங்கள் எதையோ ஒன்று எங்களுக்கு பண்ணி விடுங்க. இல்லை, பெண் பிள்ளைங்க போகிறதுனால பயமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு கூடி சீக்கிரம் பஸ் வசதி செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சருக்கு நாங்கள் தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுக்கா வீரப்பநாயக்கன்பட்டி பஞ்சாயத்து காட்பாடி கிராமம். காட்பாடியிலேருந்து வேப்பம்பட்டி ஸ்கூலுக்கு 3 ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளைகள் நடந்து போய் பைய எடுத்துன்னு தூக்கின்னு நடந்து வர்றது ரொம்ப கஷ்டப்படுதுங்க ஐயா. நாங்கள் இங்கே வந்து குடியிருந்து ஒரு 40-50 வருடம் காலமாக இங்கே குடியிருக்கிறோம். ரோடு வசதி இல்லாமல் காலத்தினால இவ்வளோ காலம் இருந்து இப்போ தான் ரோடுங்க கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. அந்த ரோடுகளும் இப்போ நிறைய பழுதாகி விட்டுருது. அந்த ரோடுகளும் சரி செய்ய வேண்டும். இந்த பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் ஒரு 4-5 மணி அளவில் அந்த ஊருக்கு வர்றதுக்கு பஸ்ஸு நீங்கள் உதவி செஞ்சு அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு விடணும். திருப்பி காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைமுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் அந்த டைமுகளுக்கு விடணும். இந்த பாதுகாப்பு நீங்கள் கொடுப்பீங்க என்று எல்லா மக்களும் உங்களை நம்புகிறாங்க. நீங்கள் எங்களுக்கு பேராதரவு கொடுத்து எங்களுக்கு பெருந்துணையாக இருந்து எங்களுக்கு இந்த பிள்ளைகள் எதிர்காலத்துங்களை நீங்கள் ஊக்குவித்து அதுங்களை நல்லபடியாக படிக்க உங்களுடைய பேராதரவுகளோடு எங்களோடு இருந்து நீங்கள் எங்களுக்கு நல்ல உதவி செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு இந்த வண்டிகளை சரியான அளவில் எங்களை பயன்படுத்தி வாழ வைக்கும்படியாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் ஊருக்காரர் நிறைய நன்றிகளை உங்களுக்கு சொல்கிறோம். இதை வலியுறுத்தி நாங்கள் கேட்குறோம். ஐயா, உதவி செய்யுங்க. முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ பின்னாடி பேசக்கூடாது.